பெருமாள் பெருசா பெத்த பெருமாள் நாட்டிக்குவல்ல, நீ பெத்த பிள்ளைய உனக்கே அடையாளம் தெரியல. ஏன் புள்ள அருணை எனக்கே அடையாளம் தெரியாம நானே அடிச்சு கொள்ள பார்த்தேன்ல. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். விக்ரமா, உங்க அப்பனை ஊரே நம்புது, ஆனா நீ நம்பல. நீ நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும்னு எத்தனை முறை சொல்லியிருப்பேன். நம்பாம போயிட்டியாடா. அவசரப்பட்ட முடிவால உன் உயிரையும் விட்டு ஆசைப்பட்டபடியெல்லாம் நீ வாழணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன். உங்க அம்மா இந்த உலகத்தில் இருக்கா, உன் தம்பி இந்த உலகத்தில் இருக்கான், உன் தாத்தா இந்த உலகத்தில் இருக்காரு. யாரையுமே பார்க்காம போயிட்டியாடா. உன் தம்பி யாருன்னு உனக்கு தெரியணும்ல. யாரை நம்பி இந்த கம்பெனி அவன் பொறுப்புல விட்டுட்டு போனியோ அந்த அருண் தாண்டா அவன் தம்பி. எந்த அம்மா கையால சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கும் கிடைச்சிருந்தா நானும் தினம் தினம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன்னு வருத்தப்பட்டு அழுதியோ அந்த அபிராமி தாண்டா உன்னோட அம்மா. அந்த அபிராமி தாண்டா என்னோட பொண்டாட்டி. அந்த அருண் தாண்டா உன்னோட தம்பி, என்னோட பையன். நான் தான் முட்டாள், என்னோட முரட்டுத்தனத்தால எல்லாத்தையும் இழந்தேன். ஆனா நீ படிச்சவன் தானே, படிச்ச முட்டாளா இருந்து உன்னோட அவசர புத்தியால எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டிய. படா பைத்தியக்காரா, பிறந்ததுல இருந்து நீ உங்க அப்பா கிட்ட எதுவுமே கேட்டது இல்லடா. கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கேட்ட, அது மட்டும் தாண்டா என்னால செய்ய முடியாம போச்சு. ஆனா நீ ஆசைப்பட்டேன்னு சொன்ன அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், விருப்பம் இல்லாத பொண்ணு மேல ஆசை வைக்காதரா, அது வேதனையில தான் முடியும்னு. சரியா போச்சுல? அவளுக்கு கடைசி வரைக்கும் உன்னை பிடிக்காமையே போச்சாடா. தேவையில்லாம வம்ப வளர்த்து உனக்குள்ள ஆசையை வளர்த்து உனக்கு நீயே கொல்லி வச்சுக்கிட்டியாடா. உள்ள இல்லாத புத்திர சோகம் என்னன்னு என்னை தனியா அழுக விட்டு போயிட்டியாடா. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, நீ இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிய, என் இன்னொரு மகனை என்னை காட்டவே இல்லையே. ஆனா நீ போன வேகத்துல பொண்டாட்டி அபிராமியை என் கண்ணில் காட்டினா, என் புள்ள அருணை என் கண்ணில் காட்டினா. கடவுள் இருக்கான்றது உண்மைதானே, எனக்கு கொல்லி போறதுக்கு ஒரு புள்ள இருக்கான்னு காட்டினான் பாரு அவன். இந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற பொண்டாட்டியை தெரியாம நான் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு பெருசா பீத்திக்கிட்டு அலையிறேன். நான் தான் ரவுடி கில்லாடி நல்லா. ஒரு நாள் நான் தான் அவளை பார்த்திருப்பேனா, இல்ல அவ தான் என் கண்ணில் சிக்கியிருப்பாளா? சிக்கலையாடா. என் பையன் என் கம்பெனில வேலைக்காரனா சேர்ந்து என் வீட்டுக்கே வந்தும் கூட எனக்கு அடையாளம் தெரியாம ஏன்டா இவனை வீட்டுக்குள்ள வர வச்ச நான் உன்னை திட்டி இருக்கேன்டா. எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் நான். எல்லாத்துக்குமே என்னோட முரட்டுத்தனம் தான்டா காரணம். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசிச்சிருந்தா, இந்த அகம்பாவம் இல்லாம வாழ்ந்திருந்தா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், நீயும் சந்தோஷமா வாழ்ந்திருப்ப, நானும் கொஞ்ச நாளைக்கு மனுஷனா வாழ்ந்திருப்பேன்டா. விக்ரமா, அடிக்கடி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவ, பா இந்த ரவுடித்தனம் வேணாம்பா, போதும்பா, விட்டுருப்பா இந்த வாழ்க்கைன்னு. என் மண்டையில ஏறலடா. ஆனா இப்போ உன் மேல சத்தியமா சொல்றேன், போதும். அடாவடி, அயோக்கியத்தனம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கிறேன்டா. உனக்கு செய்ய முடியாத எல்லாத்தையும் உன் தம்பி அருணுக்காக, அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவன் கையில ஒப்படைக்கிறதுக்காக இந்த பெருமாள் அமைதியா வாழ போறான்டா. இது உன் மேல சத்தியம். இனி எந்த தவறு இந்த பெருமாள் செய்ய மாட்டான். அவன் ஆசைப்படுற வாழ்க்கையை அவனுக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். என் சொத்து பத்து மொத்தத்தையும் என் அருண் பேர்ல எழுதி வைக்கிறேன். உங்க அம்மாவை கூட்டு வந்து அமைதியான முறையில சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா, என் பையனுக்கு ஒரு நல்ல அப்பனா, நீ ஆசைப்பட்டபடி நான் வாழ்ந்து காட்டேன்டா. ஆசைப்பட்டபடி நான் வாழ்ந்து காட்டேன்டா. எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் உனக்கு புள்ளையா பிறக்கணும்டா. நீ இன்னொரு முறை பிறந்து வாடா. அன்னைக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கையில் கொடுத்து பார்க்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்கூட வாழ்ந்து நான் மொத்தமாக உன்னை ரசிக்கணும்டா. வேற எந்த ஆசையும் இல்லடா. நீ வருவ, நான் உங்கூட வாழ்வேன்.
வளர்ந்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, எல்லா வேலையும் கத்து வச்சிருக்க. லண்டன்ல இருந்தாலும் தமிழ் கலாச்சார பண்பாடெல்லாம் சொல்லி கொடுத்துதான் என்ன எங்க அப்பா வளர்த்தாரு. மாமியார் வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என் தம்பி கொடுத்து வச்சவன். மேடம், ரொம்ப நேரமா என் தம்பி வெயிட்டிங்க. நீ வேணா போ, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு போற நீ. என் பையன் மட்டும் இந்நேரம் இருந்திருந்தா வீடே கலகலன்னு இருந்திருக்கும். அந்த மனுஷனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டது தப்பா போச்சு. என் பையனே தூக்கிட்டு போயிட்டான். கவலைப்படாதீங்க நீ, கபிலனை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலான்னு அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஏய், என்ன நாத்தனாரும் குழந்தையாலும் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? மா, நாங்க என்னமோ பேசிட்டு போறோம், உனக்கு என்ன? வேலை நடக்குதா இல்லையா அத மட்டும் பாரு. என்ன கூட கூட பேசுற நீ? இந்த பாரு, மொட்டை மாடியில துணி காயப்பட்டியே எடுத்தியா? மா, அது அப்பவே எடுத்து மடிச்சு வச்சிட்டேம்மா. எடுக்கவே இல்ல. இல்லம்மா, எடுத்து மடிச்சு வச்சிட்டேன். ஐயோ, நேத்து நீ மடிச்சு வச்சத சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் உன் ஞாபகத்துல இருக்கு. போய் பாரு, மேலதான் காஞ்சிக்கிட்டு இருக்கு, போய் எடுத்து வை போ. இல்லம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐயோ இல்லடி, நான் தான் சொல்றேன்ல, போ. சரி சுஷ்மா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மேல மேல் காத்துட்டு இருப்பான், சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போ. போங்கறல்ல. போறேம்மா, இருமா. என் மகனை கொண்டு இருக்கியே, நீ நல்லா இருப்பியாடி? அத்தை, நான் வேணும்னு அப்படி பண்ணல அத்தை. நான் எந்த சூழ்நிலையில அப்படி வாய மூடு. என் மகனை எழுந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ உன் புருஷனோட சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறியா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். உன் முதலிரவு நடக்காம எப்படி தடுத்தேன் பாத்தியா? நெஞ்சு வலி நாடகம் ஆடி என் மகனோட நீ சேரவே கூடாதுடி. என்னை ஏமாத்தி என் கண்ணில் மண்ணை தூவிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு மட்டும் நினைக்காத, புரியுதா? அத்தை, அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே என் வீட்டுக்கு போயிடுறேன். போயிட்டு உன் பின்னாடியே கொஞ்ச நாள்ல என் புள்ள மயிலு வாழை புடிச்சிட்டு வந்துடுவான். அங்க போய் 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கியா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். நீங்க 2 பேரும் என் கண்ணு எதிரிலேயே இருக்கணும். உன்னை அணு அணுவா நான் சித்திரவதை பண்ணணும். உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கவே கூடாது. என் பையனோட ஒரு நிமிஷம் கூட நீ தங்க கூடாது. அத மீறி நீ தங்கன்னு வச்சுக்க, இத பாரு, நெஞ்சு வலி நாடகம் ஆடின மாதிரி இன்னொரு நாடகம் ஆடுவேன், தெரியுமா? சத்தியமா உன்னை நான் சேரவே விட மாட்டேன்டி. ஐயோ அத்தை, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன, என் பையன்கிட்ட ஏதாவது போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? என்னை பத்திலாம் தப்பா சொன்னா அவன் நம்ப மாட்டான். நீ வேணா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு, என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி பாரு. பாருடி. ஐயோ அத்தை, உங்களை பத்தி நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். பத்தாது, பத்தாதடி, இன்னும் இருக்கு. என்னதான் வேணும் உங்களுக்கு? டெய்லி ஏதாவது சாக்கு சொல்லிட்டு நீ ஹால்ல வந்து படுக்கணும். அவன் கூட ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அத்தை, 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, டெய்லி நான் தனியா படுத்தா அவருக்கு சந்தேகம் வராதா? வரும், வரணும். உன் மேல அவனுக்கு சந்தேகம் வரணும். நீ அவனை வெறுத்து ஒதுக்குறதா நினைச்சி உன் மேல அவனுக்கு சந்தேகம் வரணும்டி. கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வரணும். அவனே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, ப்ளீஸ். முடியாதுடி, விட முடியாது. சட்டம் உனக்கு கொடுக்காத தண்டனையே நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன்.
என் மகனை கொன்ன பாவம் உன்னை சும்மா விடாதடி. சுஷ்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் வாயே. இது வரேங்க. கூப்பிடுறான்ல போ. ஆனா போன வேகத்திலேயே திரும்பி வந்துடணும். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீ வரலன்னு வச்சுக்கியே, நீ வர வேண்டாம். நான் போடுற நாடகத்துல என் பையனே பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான். புரியுதா? என்ன என்ன பண்ண போற? நில்லு சுஷ்மா, அம்மா பண்ணதை பாத்தியா? அவங்களுக்கு வயசு ஆக ஆக புத்தி எப்படி போகுது பாத்தியா? மொட்டை மாடியில காய போட்ட துணி எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்கல்ல. நான் சாயந்தரமே மடிச்சு வச்சுட்டேன்னு சொன்னேன்ல. இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. மொட்டை மாடியில போய் பார்த்தா காலியா இருக்கு, ஒரு துணி கூட இல்ல. மா, உனக்கு வயசாக ஆக ஞாபக மருதி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நீ போ. ஏய், எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? கீழே வேலை இருந்தது. சரி, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் சுஷ்மா. எதுக்குங்க இதெல்லாம்? உட்காரு. எதுக்கா? ஏண்டி, மல்லிகைப்பூ, அல்வா இதெல்லாம் இல்லாம எப்படி? நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன என்ன? எனக்கு உடம்பு சரியில்லை. ஏய், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்ன? அதெல்லாம் இல்ல, சத்தம் போடாதீங்க. மாசம் மாசம் வர பிரச்சனை தான். 2-3 நாள்ல சரியாயிடும். அப்படியா? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். ஏய், நீ எந்த காலத்துல இருக்க? இங்கேயே படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாங்க, எனக்கு இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் பிரைவசி வேணும். நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேனே. அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரியுமா? இல்ல, நான் போனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, 2-3 நாள் தானே. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுத்து தான் ஆகணும். மயில், என்ன சுஷ்மா? அப்செட் ஆயிட்டீங்களா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன வெறுத்துற மாட்டீங்களே? இங்க பாரு சுஷ்மா, நீ எனக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் அப்புறம்தான். எனக்கு நீ தான் முக்கியம். புரிஞ்சுதா? சரி, நீ இங்க படு, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். இல்ல இல்ல, நான் ஹால்ல படுத்துக்கிறேன். ஏய், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே படுத்துக்கோ. இல்ல, நான் ஹால்ல படுத்துக்கிறேன், நீங்க படுத்துக்கோங்க. நான் போறேன். இன்னும் ஒரு நிமிஷம் நீ லேட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, வயிற்று வலி நாடகம் போட்டிருப்பேன். போ, எங்கேயாவது போய் சுருண்டுட்டு படுத்துக்க. இந்த பாரு,
எந்த ஜென்மத்திலயும் நீ இந்த வீட்டுக்கு எஜமானியாவே ஆக முடியாது, புரியுதா? போடினா மூஞ்சியும் முகரையும் பாரு. பாப்பா நல்லா தூங்கினியா? உடம்பு பரவாயில்லையாப்போ? பரவாயில்ல தாத்தா. அபிராமி, என் பேரனுக்கு காஃபி போட்டு கொடுமா. டேய், காஃபி வேணுமாடா? போடுமா. இரு வரேன். ஏண்டா இன்னைக்கு உன் பிளான் என்ன? தாத்தா, பிரியாவை பார்த்து இனிமேல் ஆஃபீஸ் வர மாட்டேன்னு சொல்லணும். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுடு. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. கிளம்பிடலாம் தாத்தா. தாத்தா, நான் போய் பார்க்குறேன். செல்லம் மகனே, அப்பண்டா. டேய், என்னடா வாயடிச்சு போய் நிக்கிற? யாருடா? மவனே, எப்பரா இருக்க? நான் பெத்த மவனே, உன்னை போய் அப்பா அடிச்சுனடா. நான் ஒரு முட்டா பையடா. மவனே, தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள நீ, உன்னை போய் நான் அடிச்சிட்டேனடா. நீ உங்க அம்மா மாதிரி நல்ல சகப்பா அழகா இருக்கடா. உங்க அம்மா உன்னை நல்லாவே வளர்த்திருக்காடா. நான் தான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. காட்டு போயடா நான். உன்னை போய் அடிச்சிட்டேன் பாரு. அப்பா அப்பா மன்னிச்சிருப்பா. அப்பா என்ன மன்னிச்சிரு. அபிராமி, முதல்ல என்ன மன்னிச்சிரு அபிராமி. உன்னை நான் வருத்தப்பட வச்சிருக்கேன், வேதனைப்பட வச்சிருக்கேன். உனக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனா நீ எல்லாத்தையும் மறந்து என் பையனை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ பெரிய உருவமாக்கி என் முன்னால் நிறுத்தியிருக்க. இதுக்கே நான் காலம் ஃபுல்லா யோ, யாருக்கு யாரையா பையன்? வெளியே போயா. கோவம் இல்ல, அப்பா மேல கோவம் இல்ல. சின்னவனுக்கு என் மேல கோவம் இருக்கும்ல. பெத்த தாயை தப்பு தப்பா பேசினா யாருக்கு தான் கோவம் வராது? இல்லையா மவனே? அப்பா, அந்த ஆளை வெளியில போக சொல்லுங்க. பெருமாள், எங்களை விட்டு பெருமாள், எங்க உயிரை எடுக்காத. ஓ, நீ சொல்லி இவங்களும் உன் பேச்ச கேட்டாங்க அப்படிதானே? பெருமாள் வேணான்னு முடிவு பண்ண சொல்லிட்டு நீ 3 பேருமா சேர்ந்து பேசி வச்சு பெருமாளை வேணாங்கிறீங்களா? பெருசு அடிச்சு மண்டை கண்டையெல்லாம் உடச்சு விடுவோம், ஜாக்கிரதை. ஆனே, உங்க அப்பா பழையபடி இல்லடா, திருந்திட்டான். எல்லாத்தையும் நேற்று ராத்திரியோட விட்டான். ஏன் தெரியுமா? உனக்காக தான். விக்ரமன் எங்கூடியே தான் இருந்தான். ஆனா என் பழக்கம் எதுவுமே அவனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நல்ல பையனாக தான் நானும் வளர்த்துருந்தேன். கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம், அடாவடி எதுவுமே வேணான்னு நான் தான் எல்லாத்தையும் கை கழுவி விட்டோம்ல. வேணும்னா பசங்களை கேட்டுப்ப சொல்லுங்கடா. ஆமாங்கய்யா, ஆமாங்க. கேட்டுல? ஏன்னா நீ எனக்கு வேணும்.